வணக்கம். பூசணிக்காய் அல்வா ஈஸியாக செய்யலாம். பூசணிக்காயை தோல் சீவி சிறிது சிறிதாக நறுக்கிக் கொள்ளவும். ஒரு வாண எண்ணெயில் 1 டம்ளர் தண்ணீர், 1 டம்ளர் சர்க்கரை போட்டு நன்கு கொதிக்க விடவும். கொதிக்கும் நேரத்தில் அரிந்து வைத்த பூசணிக்காய் துண்டுகளை போட்டு வேக வைக்கவும். நன்றாக வேகட்டும். மூடி போடுங்கள். 5 நிமிடத்திற்கு ஒரு தடவை அதை மசிய விடுங்கள். லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றாக மசியட்டும். வேறொரு சட்டியில் திராட்சை முந்திரியை வறுத்துக் கொள்ளுங்கள். 3/4 பாகம் வெந்தவுடன் 1 ஸ்பூன் நெய் ஊற்றுங்கள். நன்றாக கலக்கி விடுங்கள். நெய் ஊற்றுவதால் அடி பிடிக்காது. அப்பப்போ மசிய விடுங்கள். ஒவ்வொரு ஸ்பூனாக நெய் ஊற்றுங்கள். அதிகமாக நெய் சேர்த்த வேண்டாம். ஒரே தடவையிலும் நெய் சேர்த்த வேண்டாம். ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றினால் போதும். நீங்கள் ரீஃபண்ட் ஆயிலும் உபயோகப்படுத்தலாம். அல்வா பதத்திற்கு வந்தவுடன் வறுத்து வைத்த திராட்சை முந்திரியை சேர்த்து கலக்குங்கள். சுவையான பூசணிக்காய் அல்வா ரெடியாகிவிட்டது. சுவைத்து பார்த்து கமெண்ட் செய்யுங்கள். மேற்கொண்டு பல வீடியோக்கள் அனுப்ப வசதியாக இருக்கும். நன்றி. வணக்கம்.